Hi, hello guys. Welcome to our channel. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. போன வீடியோவில் வந்து அப்படி மியூச்சுவல் ஃபண்ட் ஒவ்வொரு ஃபண்டை எடுத்து நான் வீடியோ போட்டுட்டேன்ட்டு இன்னைக்கான ஃபண்டு வந்து நம்ம என்னன்னு பார்ப்போமா. இன்னைக்கான ஃபண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா HDFC சில்வர் ETF ஃபார் டைரக்ட் growthன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டு நான் எதுக்காண்டு சூஸ் பண்ணேன்னா, இப்போ சில்வரும் கோல்டும் கொஞ்சம் ரேலி ஆகிட்டு கீழே இறங்குது மேலே இறங்குது, அதனால இந்த ஃபண்டு சூஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் பண்ணாலே என்னோட ஃபர்ஸ்ட் பாப்புலர் ஃபண்ட்லேயே இந்த ஃபண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இந்த ஃபண்டில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இதோட வந்து நம்ம டைரக்டாகவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக கோல்டு சில்வர்னா வீட்டில் வாங்கி வச்சா கொஞ்சம் திருடு போறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதனால இது ETF வந்து கொஞ்சம் பெஸ்ட்னு சொல்றாங்க. இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட ஃபண்ட் டைப் வந்து கமாடிட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, ஃபண்ட் டு ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம HDFC சில்வர் எடுத்தோம்னா HDFC சில்வர் ETF மட்டும் இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதோட அசெட் வந்து பாத்தீங்கன்னா 99.9% வந்து பியூரி சில்வர் ஹெல்டு பை இடிஎஃப்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இதே மந்த்லி மந்த்லியாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் லம்சமாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஐ மீன் நீங்கள் டேரக்ட் க்ரோத் இருக்குன்னா ரெகுலர் பிளான் இல்லாதனால டைரக்ட் growth நான் இந்த ஃபண்ட் எது வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் growth எது வச்சு நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுலேயே கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபண்டோட பேர்லயும் டைரக்ட் growthன்னு இருக்கும். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அந்த இது டைரக்டா அதில் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் வந்து என்னன்னா, ஈஸியா வந்து சில்வர் இன்க்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் வந்து நீங்க திருடு போயிடும்னு சொல்லி பயப்படவும் தேவையில்ல. மினிமம் நான் சொன்ன மாதிரி 100 ரூபாய் 2 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து டைவர்சிஃபிகேஷனா மெயின் போர்ட்போலியோ வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் வந்து எப்பவுமே வாலிட்டேல் தான், ஹைலி வாலிட்டேல்னு சொல்லியிருக்காங்க. எப்பவும் மேலே இறங்கும் கீழே இறங்கும், டிபெண்ட்ஸ் ஆன சில்வர் ப்ரைஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் கோல்டா இல்லாம டேரக்டா சில்வர்ல ETF இன்வெஸ்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் உங்களுக்கு அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபண்டை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வித்தின் 2 மினிட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், வித்தின் 20 செகண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது எதுவுமே புரியல. இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அமௌண்ட் இருக்கு, இன்கேஸ் பிசிக்கல் சில்வரை வாங்கி வச்சீங்கன்னா காணாம போற வாய்ப்பு இருக்கு, எங்க போனாலும் எடுத்துட்டே போக முடியாது. இதே மாதிரி நம்மகிட்ட ஒரு டீமெண்ட் அக்கௌண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் உங்களுக்கு 100 ருபீஸ் எஸ்ஐபியில இருந்து லாங்கா அது எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் வந்து பண்ணிக்கலாம், இல்ல எஸ்ஐபினாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டோரேஜும் தேவையில்லை. அதே மாதிரி இதுல மினிமம் நான் சொன்ன மாதிரி 100 ரூபாய் இருந்து கூட செல்ஃப் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல 2 டைப் ஆஃப் இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுல ஹைலி ரிஸ்க் என்னன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சில்வர் பிரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on the video. Bye bye.